விஜய் மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்காரு. அப்பா வந்து கருத்து தெரிவிச்சிருக்காரு. அது அவருடைய கருத்து. இன்னொன்னு வந்து ஒன்று மட்டும் தெரியுது, திமுகவினருக்கு தாவேக்கான்னா கொஞ்சம் ஏதோ ஒரு உறுத்தல் இருக்குங்கிறது மாத்திரம் அவர்களது பேச்சில இருந்து தெரியும். உறுத்தல் இருக்கு, பயப்படுறாங்கிறத தாண்டி அவங்க பார்த்து ஏதோ உறுத்துது அவங்களுக்கு. சொல்லுவாங்கல்ல, நம்ம போறப்ப ஏதாவது கல்ல எது பட்டா ஒரு உறுத்தல் இருந்தா இருக்கும்ல, அது மாதிரி அவர்களுடைய பேச்சு அப்படி இருக்கு. இன்னைக்கு அண்ணாமலை சொல்லியிருக்காரு, எங்கள் கூட்டணி பலமான கூட்டணி இருக்கிறதே நாங்கதான் பெரிய கூட்டணி. தேர்தல் முடிவு வந்தது தெரிய போகுது. விஜய் திருப்பி தன்னுடைய பயணத்தை ஆரம்பிச்சிருக்காரு. காஞ்சிபுரத்துல மக்களை சந்திக்கிறாரு, தொடர்ந்து சந்திக்க போறாரு. திருப்பி தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்தலாம், ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வாய்ப்பு. அது நீங்க ஊடகத்தை சேர்ந்தவர்களும் அரசியல் நோக்கர்கள் தான் அதை சொல்லணும். எதா இருந்தாலும் 2026 மே மாதம் யார் வெற்றி பெறுவார்கள் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் தீர்மானிப்பார். இல்ல ப்ராப்பரா நீதிமன்றம் தான் ப்ராப்பரா இதெல்லாம் வகுத்து கொடுத்துருக்காங்களா, அதனால அதன்படி அதை ஃபாலோ பண்ணா நிச்சயம் அனுமதி கொடுத்துதான் ஆவாங்க. லஞ்சம் வாங்குறது, லஞ்சம் வாங்குறவங்க கல்வியை வந்து லஞ்சம் வந்து ஒழிக்கப்பட வேண்டும், அதுதான் எல்லா அதனுடைய கருத்து. லஞ்சம் ஒழிந்தால்தான் நாட்டின் வளர்ச்சி பாதிக்கப்படாது. கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டம் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுகிறது. மத்திய அரசு வேண்டுமென்றே புறக்கணிக்கிறாங்கன்னு குற்றச்சாட்டு இருக்கு. அதை பத்தி நீங்க எப்படி சொல்றாங்க? நானும் அதை ஊடகங்கள்ல திமுகவை சேர்ந்தவர்கள் பேசுவது, பாஜகவை சேர்ந்தவர்கள் பதில் சொல்வது, இன்னும் சிரிப்பா சில பேர் சொல்றாங்க எடப்பாடி ஆட்சிக்கு வந்து அதை நடத்துவோம்னு சொல்றது ரொம்ப அது கண்டனத்துக்குரியது. மக்களின் தேவை, கோயம்புத்தூர்ல மெட்ரோ ரயில் திட்டம் வேணும், மதுரையில மெட்ரோ ரயில் திட்டம் வேணும்னு அரசாங்கம் கேட்கிறப்ப அதனுடைய மத்திய அரசு ஒன்றும் உதவி செய்யணும். இல்லை நாங்கள் இந்த ஆட்சி வந்தா செய்வோம்னு சொல்றது ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு அணுகுவது போல இருக்கு. உறுதியாக தமிழ்நாட்டில் இப்போ வளர்ச்சி கருதி இந்தியா முழுவதும் இப்போ போக்குவரத்து நெரிசல், அன்னைக்கு கூட தொலைக்காட்சியில் பார்த்தோன்னா 15 வினாடிக்கு ஒரு கார் விற்கிதுங்கிற அளவுக்கு செய்திகளை ஊடகங்கள்ல தான் பார்த்தேன். அதனால இப்போ போக்குவரத்து நெரிசல், மக்கள் தொகை இதெல்லாம் கணக்கில் கொண்டு இது போல வளர்ந்த மாநகரங்கள்ல இப்பயே அதுக்கான பிளான் பண்ணி மெட்ரோலாம் வந்துச்சுன்னா போக்குவரத்து நெரிசலை தவிர்ப்பதற்கு உதவியாக இருக்கும் என்பதுதான் எங்களது கருத்து.